அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் தமிழக அரசினுடைய வருவாய்த்துறை ஊழியர்களுடைய சங்கங்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கையிலிருந்து தாங்கள் அந்த நடவடிக்கையை அந்த பணியில் ஈடுபடுவதை புறக்கணிக்கப் போவதாக நேற்றைய தினம் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். முதல்ல இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஆளும் திமுக அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி இந்த எஸ்ஐஆர் ஆனது சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெறுகிறது. இதை அமுல்படுத்த வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இருக்கிறது. இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் முழுவதும், அந்த காலம் முழுவதும் இந்த மாநில அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே தேர்தல் ஆணையத்தினுடைய டெபுடேஷனில், தேர்தல் ஆணையத்தினுடைய பணி கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். இது கூட தெரியாமல் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி 2 வாரங்களுக்கு முன்னாலே நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியது அனைவருக்கும் தெரியும். முதல்வராக இருக்கும் பொழுது அதை சொல்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மாநில அரசு ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையமும் கூட்டணி வைத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார். இப்போ இந்த வருவாய்த்துறையினுடைய சங்கங்களுடைய அறிக்கையானது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தூண்டுதலின் பெயரில்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அறிக்கைகள் எஸ்ஐஆரினுடைய நடவடிக்கையை பாதிக்கும் அளவிற்கு, எஸ்ஐஆர் வந்துவிடக்கூடாது, ஒருவேளை வந்துவிட்டால் அது நேர்மையான வெளிப்படையான வாக்காளர் பட்டியலை கொடுத்து விடுமோ, அதனால் தாங்கள் முறைகேடாக முரண்பாடாக சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லது நீக்கி இருக்கின்ற வாக்காளர்களை மாற்றிவிடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை பேசியிருக்கிறாரோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. இந்த சங்கங்களுடைய இந்த அறிக்கையானது நேரடியாக மக்களை மிரட்டும் செயலாகும். ஜனநாயக ரீதியாக மக்களுடைய அடிப்படை உரிமைகளை, வாக்குரிமையை பறிக்கும் விதமாக, தடுக்கும் விதமாக இந்த சங்கங்கள் சொல்லியிருப்பது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தூண்டுதலினால்தான் என்பதை நாம் உணர வேண்டும். தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை அறிவித்த உடனேயே அதற்கென்று ஒரு மெக்கானிசம் இருக்கிறது. அதாவது ஒரு அரசு இயந்திரம் இதற்காக வேலை செய்யும். எந்த அரசு இயந்திரம்னா மாநில அரசு இயந்திரம். இதில் முதல்ல சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், தலைமை அதிகாரி, இவரும் மாநில அரசு அதிகாரி. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், எலெக்ஷன் ஆஃபீஸர், இதில் கலெக்டர். அதன் பிறகு எலக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், தாசில்தார் லெவலில் இருக்கிறவங்க. அதன் பிறகு உதவி
வாக்காளர் பட்டியலுடைய அலுவலர்கள், அவங்க தாசில்தாருக்கு கீழே இருக்கிறாங்க. அதன் பிறகு பிஎல்ஓஸ், வாக்குச்சாவடி அதிகாரிகள். இது எல்லாமே மாநில அரசு அதிகாரிகள். இவங்க அத்தனை பேருமே தங்களுடைய, இன்னைக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நிர்பந்திக்கிறார்கள். என்னென்ன நிர்பந்திக்கிறாங்க? எங்களுடைய பல வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதுக்கே சுற்ற வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டம் 13 அரசியலமைப்பு சட்டம், இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 13(b)(2) படி இவர்கள் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 13(b)(2) மிக தெளிவாக சொல்கிறது. இவர்கள் தங்களுடைய அன்றாட பணியினை, மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பணியினை முடித்துவிட்டு பகுதி நேரமாகத்தான் இவர்கள் பணிபுரிவார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 13CC என்கிற சட்டத்தின்படி இவர்கள் அனைவருமே தேர்தல் ஆணையத்துக்கு டெபுடேஷனில் இருப்பாங்க. இவர்கள் சரியான முறையில் மக்களிடையே மக்களுடைய ஜனநாயக கடமையை, வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சரியான முறையில் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய முழு கடமையும் நான் மேலே சொன்ன அத்தனை அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டும். முதலமைச்சர் சொன்னது போல இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இவங்க இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை பளு அதெல்லாம் சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் என்றாலே இந்த சட்டத்தின்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இந்த தேர்தல் பணிக்கு அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். இதையெல்லாம் பணிக்கு சேரும் பொழுதே அவர்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அவர்கள் இந்த பணிக்கே வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய முழு இயந்திரமுமே மாநில அரசு தான். இதில் ஆசிரியர்களை, வங்கி ஊழியர்களை யாரையுமே இதில் ஈடுபடுத்தக்கூடாது என்று இந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது. மத்திய அரசு ஊழியர்களை கூட இதில் அமர்த்தக்கூடாது. ஒருவேளை இந்த அரசு மாநில அரசு ஊழியர்களிடத்தில் ஆள் இல்லைன்னா எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறது. உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய, உள்ளாட்சி நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் தான் இருக்க வேண்டும். ஃபெமிலியர் டு தி ஏரியா, அந்த பகுதியை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மிக தெளிவாக இந்த சட்டம் சொல்கிறது. ஆனால் நேற்றைய தினம் இப்படி ஒரு அறிக்கை வந்தவுடனேயே நம்முடைய மாநில முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான அறிக்கை என்பது தவறு, இது ஜனநாயக விரோதம், இது மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். அதே போல இந்த விஷயத்தை குழப்ப வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை தலைமை செயலாளர் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், இன்னைக்கு ஜாக்டோ ஜியோலாம் பழைய பென்ஷன் ஊதியத்தை கேட்டு நாங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்டப். இதை தூண்டிவிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் இந்த திராவிட மாடல் இதுதான் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார், பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக ஜனநாயக ரீதியிலான இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் ஆதரிக்காமல், அப்படி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் என்று இந்நேரம் அவர் அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவருடைய அமைச்சர்களின் மூலமாகவும், ஏன் அவருடைய ட்விட்டரிலேயே எஸ்ஐஆருக்கு எதிராக பல்வேறு பழிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் என்பது என்ன?
வாக்குச்சாவடி அலுவலர்கள். அதனால தான் தேர்தல் ஆணையம் இந்த சட்டத்தின்படி தெளிவாக மிக மிக தெளிவாக சொல்லுது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் யாராக இருக்க வேண்டும்னா அந்தந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மிக தெளிவாக சொல்கிறாங்க. தங்களுடைய அன்றாட பணி முடிந்த பின்னர் அவர்கள் நேரடியாக அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற மக்களிடம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஒரு 800லிருந்து 1000 பேர் தான் இந்த ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் வாக்களிப்பவர்களாக இருப்பார்கள். அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் என்பது தாராளமாக போதும். அதிகபட்சம் 1000 பேர்னு வச்சா கூட ஒரு குடும்பத்துக்கு 3 பேருனா கூட 300 குடும்பம் தான் ஒரு BLO வாக்குச்சாவடி அலுவலர் செல்ல வேண்டும். 300 குடும்பம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு தாராளமாக 10 குடும்பத்துக்கு ஈஸியாக போக முடியும். இவர்களுக்கு துணையாக BLAs ஒரு கட்சியை சேர்ந்த BLAs இருக்கிறாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரையிலும் SIR தீவிர திருத்தம் என்கிற ஒரு புக்லெட்டை நாங்கள் போட்டிருக்கிறோம். இது அத்தனையுமே மிக தெளிவாக ஒரு BLA என்ன செய்யணும், BLOக்கு எப்படி துணையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்கிறது. இதில் எந்த விதமான குழப்பமோ முறைகேடோ அல்லது குறைபாடோ எதுவுமே இல்லை என்பதை ஏற்கனவே நடந்த SIR சிறப்பு தீவிர திருத்தம் 1 அதாவது பீகாரில் நடந்ததுனால தான் பீகாரில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரே ஒரு எதிர்ப்போ அல்லது முறையீடோ இல்லை. SIR முடிந்தவுடனே எல்லா கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களும் BLAஸும் கையெழுத்து போட்டு சரியாக நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறு வாக்குப்பதிவு நடக்கவில்லை என்பதற்கு காரணமே SIR மிக தெளிவாக நடந்தது என்பது. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள், அவருடைய அன்பு சகோதரர் என்று பாசத்தோடு அவர் அழைக்கக்கூடிய ராகுல் காந்தி போன்றவர்களெல்லாம் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. 65 லட்சம் அப்படின்னா என்னன்னு அவங்களுக்கு எத்தனை சைபர் இருக்குதுன்னு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஏனென்றால் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருந்தால் குறைந்தது ஒரு 6,50,000 வாக்காளர்கள், ஐயா 10% எங்களை இந்த பட்டியலில் இல்லை, எங்களையே நீக்கினீங்கன்னு கேட்கல. சரி, அதை விடுங்க, 10% கூட வேணாம், 1% ஒரு 65,000 பேர் கேட்டாங்கன்னா இல்லை. ஆனால் அதிலிருந்து இன்னும் குறைங்க, 6,500 பேர் கேட்டாங்களான்னா இல்லை. ஒரு 65 பேராவது ஏன் எங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுருச்சுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் இல்லை. அப்படி என்றால் இதற்கு முன்னால் எப்படி அது இருந்திருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள், அதை எப்படி தேர்தல் ஆணையம் கையாண்டது என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் பீகார் மாநில SIR மற்றும் தேர்தல் நடைமுறைகள். அப்படித்தான் தமிழகத்தில் SIR ஆனது மீண்டும் சொல்ல ஒரு எளிமையான ஒரு நடைமுறை. ஒரு வாக்குச்சாவடி அலுவலர் BLO அவர் ஒரு நாளைக்கு 30 குடும்பங்களுக்கு போவார் தாராளமாக. இது ரொம்ப எளிமையாக முடியக்கூடிய ஒரு செயல். இதை வேண்டுமென்றே ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. இது ஜனநாயக விரோதமான ஒரு செயல். இதற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை போவது என்பது மிக மிக தவறானது. இந்த பணிகள் தாமதிக்கப்படுமேயானால், தடைப்படுமேயானால் இதற்கு முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான், முதலமைச்சர் தான், இந்த அரசு தான். இன்னும் சொல்லப்போனால் நடவடிக்கை எடுப்பதாக ஒரு குழப்பமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கக்கூடிய தலைமை செயலாளர் அவர்கள், அவர் கிளாரிஃபை செய்யணும். ஒரு நாள் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறது அவங்க வேறு சில காரணங்களுக்காக செய்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் கிடையாது அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சங்கங்களுடைய அறிக்கை வேறு விதமாக சொல்கிறது.
அதனால் இந்த எஸ்ஐஆரை தடைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது ஜனநாயக விரோத செயல் மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அதற்கு துணை போனால் அது அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கூட முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்குத்தான் இருக்கிறது என்பதை முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் முடிச்சிடறேம்மா, அப்புறமா. அதே போல் அடுத்தது சமீபத்தில் நாம் பார்த்தோம், ஹேப்சாங் என்கிற ஒரு தொழிற்சாலை, தென்கொரியாவினுடைய ஒரு தொழிற்சாலை 3 மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழக அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் முதலீட்டில் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் தருவதாக சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எல்லாம் ஒரு பெரிய ட்வீட் போட்டாங்க. நாங்கள் சாதித்து விட்டோம், முதலீடு வந்து விட்டது, 20,000 பேருக்கு வேலை கிடைக்குது, இப்படியெல்லாம் ட்வீட் போட்டாங்க. ஆனால் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னர் அதே தொழிற்சாலை ஆந்திராவுக்கு சென்று விட்டதாக ஆந்திர மாநிலத்திலிருந்து நமக்கு செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்து ஆதாரபூர்வமாக செய்தியை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், நாங்கள், அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட பல பேர், நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லோரும் கடுமையாக இதை விமர்சனம் செய்து பதிவிட்ட பிறகு டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, நம்ம எந்த மாதிரியான ஹை லெவல் ஜாப்ஸுக்கு உள்ளான தொழிற்சாலைகளை தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆந்திராவில் ₹1 நிலம் லீஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அங்கே போயிட்டாங்க, அவ்வளவு குறைந்த அளவில் நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 விஷயம் அவர் சொல்கிறதுலேருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் பதிவிட்டது, நிலம், தமிழ்நாட்டில் நிலங்களுடைய விலை அதிகம், அதே மாதிரி இந்த தொழிற்சாலையானது மேனுவல் லேபர்ஸ், கூலி தொழிலாளிகளைத்தான் அதிகமாக வேலைக்கு அமர்த்தும். அதனால தான் இந்த தொழிற்சாலையை நாங்கள் அதிகமாக கண்டுகொள்ளவில்லை, ஆந்திராவுக்கு போனால் போகட்டுன்னு விட்டோம். ஆனால் ஆந்திராவினுடைய மிகுந்த மதிநுட்பத்தோடு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதனுடைய ஆன்சிலரி யூனிட் பூரா எங்கே இருக்கும்னா ராணிப்பேட்டையில் இருக்கும். ஆந்திராவில் இது குப்பம் தொகுதி, சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய முதலமைச்சருடைய தொகுதியில் இது அமைய போகிறது. அப்போது இந்த தொழிற்சாலைக்கு முழுமையான எல்லா ஒத்துழைப்பும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்க போகுது. எவ்வளவு திட்டம் போட்டு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 விஷயத்தை சொல்லி நிலம் நாங்கள் இப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு 3 மாதங்கள் சும்மா இருந்தது ஏன்? விரைவான அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தக்கூடிய, இது திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடியில் வந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சாலை. அப்போ அங்கெல்லாம் எல்லாருக்குமே வேலை இருக்குதா? திரு டிஆர்பி ராஜா, திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்க மக்கள் எல்லாருக்குமே வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் முன்னேறிய மாவட்டங்களாக ஆயிடுச்சா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண அவர் சொல்லணும். அதே மாதிரி இந்த தொழிற்சாலையை தான் நாங்கள் ஒரு லோயர் ஜாப்ஸ், அதாவது சம்பளம் குறைவான வேலை வாய்ப்பை அப்படின்றதுனால விட்டுட்டோம்னு சொன்னால், நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன். கடந்த சில மாதங்களில் ஆந்திராவிற்கு ஆர்சிலார் மிட்டல், அதானி சிமெண்ட் உட்பட பல்வேறு நிறுவனங்கள், கூகுள், ரெனியூ எனர்ஜி, ஆனந்த்ராஜ் கிளவுட், ரிலையன்ஸ், ரைட்ஸ், அமராவதி, இது மாதிரி பல்வேறு, கூகுளில் ஒரு மிகப்பெரிய, இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கூகுள் இந்தியாவிலே செய்யலை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய முதலீடு. இதையெல்லாம் ஏன் நீங்கள் ஆந்திராவுக்கு விட்டீர்கள் என்கிற கேள்வி தானாகவே எழுகிறது. தவறு
மாநில அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது, தவறு மாநில தொழில்துறை அமைச்சர்கிட்ட இருக்குது, தவறு நம்முடைய மாநில முதலமைச்சர்கிட்ட இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பெருமை சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட், முன்னேறிய மாநிலம் இல்லை, மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், உற்பத்தி மாநிலம், எப்பேற்பட்ட ஏன் விட்டீங்க? அப்போ இதில் வந்து இந்த 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 ஒரு தொழிற்சாலைக்கு இந்த நிலத்தை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ மற்ற தொழிற்சாலைகள்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் திரு டிஆர்பி ராஜா பதில் சொல்லணும். சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு ₹1 நிலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதே மாதிரி இங்கே மற்ற சோலார் மாதிரியான, விண்டுமில் மாதிரியான இதெல்லாம் இப்போ கண்டினியூ ஆகிறதில்ல. டாடா பவர் பல 1000 கோடி முதலீட்டை ஆந்திராவில் செஞ்சுருக்குது. ஏன் இங்கே செய்ய முடியல? காரணம் என்ன? ஏன்னா ஆந்திராவில் பல சலுகைகளை கொடுக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே லஞ்சம் ஊழல் இல்லை. அந்த லஞ்சம் வாங்காத ஒரு மெகாவாட்டுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு ஆந்திராவில் கேட்குறது இல்லை. ஆனால் இங்கே கேட்குறாங்களா இல்லையான்னு நான் வந்து திரு டிஆர்பி ராஜா அவர்களை நான் கேட்கிறேன். அவர் இல்லை, ஆனால் அந்த துறை அப்படி செயல்படுகிறதான்னா அப்படித்தான் செயல்படுகிறது. இங்கே முழுக்க முழுக்க லஞ்சம் ஊழல். இந்த ஃபேக்ட்ரி இங்கே வரணும்னா இவ்வளோ கொடுக்கணும். அதே மாதிரி கால விரயம், நேர விரயம், மிகப்பெரிய செலவு. இப்போ ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு மின்சாரத்தில் அவங்க வந்து சப்சிடி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் கொடுக்குறீங்களா? பல காரணங்கள். ஒரே ஒரு காரணம், நிலம் மட்டுமே. ஒரு 100 ஏக்கர் நிலத்துக்காக அந்த ஹெப்சங் அப்படின்ற அந்த நிறுவனம் அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறது ஏமாற்று வேலை. அப்படி சொல்வது என்பது தவறானது, மோசடி. நீங்கள் தோல்வியுற்றிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களை ஏமாற்றி விட்டீர்கள், துரோகம் செய்கிறீர்கள். ஒரு பக்கம் ஜனநாயக விரோதமாக எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துபவர்களை வேடிக்கை பார்ப்பது, இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்பது, இதைத்தான் இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இந்த 2 விஷயங்களை தான் நம்ம பேச வேண்டியிருக்குது. வேறு எதாவது தான் நீங்கள் நல்லா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த தீவிர திருத்த பணி என்பது ஒவ்வொரு வருடமும் வர்றது இல்லை, எப்பொழுதோ ஒரு முறை வருவது. ஆக்டில் இருக்கிற விஷயம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற விஷயம். அப்போது இதை யார் செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் தான் செய்ய வேண்டும். மாநில அரசு ஊழியர்கள் தான் செய்யணும். மாவட்ட கலெக்டருடைய அவர் தான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். அப்போது இது எல்லாமே அவர்களுடைய ஒப்புதலின் பெயரில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். 2வது, அவர்களுக்கு எப்படி பணி நேரமோ அது மாதிரி தான் மக்களும் பணி நேரத்தில் வெளியே போயிருப்பாங்க. ஏன் நீங்கள் இதை வந்து பணி நேரம் முடிந்த பிறகு போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதான் காரணம். அதே போலத்தான் இந்த ஆக்டிலே இருக்குது. யாரை பிஎல்ஓவை போடணும், நியமிக்கணும் என்பது ஆக்டில் இருக்குது. அதை புரிஞ்சுங்க. இது எல்லாமே நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முறைகள். அப்போ இது ஒரு நார்மல் ரொட்டீன் ஜாப் இல்லை. அப்போது அவர்களுடைய கடமை இது. அந்த கடமையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும். சாதாரண எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒர்க், எலெக்ஷன் டியூட்டி, அந்த எலெக்ஷன் டியூட்டி எப்படி இருக்கும்னு சொன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, அதே மாதிரி பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இருப்பாங்க. இதில் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்லி மாநில அரசு ஊழியர்கள் தான் இருப்பாங்க. இதுதான் இந்த ஆக்ட் சொல்லுது. ஸ்பெஷல் ரிவிஷனாக இருந்தால், இன்டென்சிவ் ரிவிஷனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தமாக இருந்தாலும் சரி,
இது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக, மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக எப்பொழுதோ ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதில் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று சொல்வதற்கு கூட இவர்களுக்கு சட்டத்தில் இடமில்லை. 4 காரணங்களாக இவங்க சொல்ல முடியும். ஒன்று, எங்களுக்கு 2 பணி இருக்குது, 2 பணி கொடுத்துட்டீங்க, ஒரு பணியிலேருந்து எங்களை ரிலீவ் பண்ணுங்க. அதாவது இந்த எலெக்ஷன் விஷயத்தில் 2 பணி கொடுத்துட்டீங்க, அது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் இதற்கு முன்னாலேயே இந்த பணியை நீங்கள் எங்களுக்கு ஒதுக்குவதற்கு முன்னாலேயே நான் வெளிநாட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தேன்னு ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். மூன்றாவது, தங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும். இப்படி 4 விஷயங்களை தான் இந்த பிஎல்ஓவோ அல்லது மற்ற அதிகாரிகளோ சொல்ல முடியும். இவர்களுடைய கடமை அது. அதனால தான் அரசு ஊழியர்களுக்கான அதிக சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. என்னையும் உங்களையும் ஏன் அதில் போட மாட்டாங்க? அரசு ஊழியர்களை ஏன் போடுறாங்க? மக்கள் பணிக்காக அவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் அது அவர்களுடைய கடமை. அதனால் இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், அந்தந்த பிஎல்ஓ அவங்க அந்த பகுதியை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த வேலையே 5 மணிக்கு மேலே போக வேண்டிய வேலை தான். அப்போ நீங்கள் இதில் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு, அப்படி அவர்களை ஒருவேளை அவர்களால் முடியவில்லை என்று சொன்னால் யார் அவர்களை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா அதுவும் மாநில அரசு அதிகாரிகள் தான். புரிஞ்சதில்லை உங்களுக்கு? அதுவும் மாநில அரசு அதிகாரிகள் தான். அப்படி இருக்கும் பொழுது இதை தூண்டி விடுவது யார் அப்படின்னா அரசு தான். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு அரசு செயல்படுத்த வேண்டிய அரசு, தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதிகாரமிக்க அந்த ஆணையத்தினுடைய உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய முழு பொறுப்பும் அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதுக்கு தான் முதலமைச்சர் சொல்றோம். சார், பிஎல்ஓ 2 போக முடியாது சார். அவங்க அரசியல் கட்சியினுடைய பிஎல்ஏ பூத் ஏஜென்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இது நாங்கள் போட்டிருக்கிற இது வந்து எங்களுடைய அத்தனை பிஎல்ஏ 2, அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள், வீடு வீடாக செல்லக்கூடியவர்கள், பூத்தில் இருக்கிறவங்க. இதை நம்ம கொடுக்குறோம். இதில் முழுக்க என்ன செய்யணும்னு நாம் சொல்லியிருக்கோம். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிஎல்ஓவோட போவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க. போகலாம் சார். இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல. இல்லை அப்படிலாம் நீங்கள் அது பிஎல்ஓனுடைய சௌகரியம். அவர் 10 பேர் கூட போனால் அவர் வந்து என்ன பண்ண முடியும்? அது இல்லை விஷயம். பிஎல்ஏ 2 அப்படின்னு சொல்கிறது அதுவும் தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள்ன்றது புரிஞ்சுங்க. 10 பேர் 20 பேர்லாம் இல்லைங்க, ஒரு பூத்துக்கு ஒருத்தர் தான். இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் போகிறாங்க வராங்கன்னு ஸ்பெசிஃபிக்கான குற்றச்சாட்டு இல்லாத நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்தால் அதான் மறுபடியும் அந்த புகார் யார்கிட்ட போகும்? பிஎல்ஓக்கு மேலே இருக்கிறவங்க. நான் அந்த லிஸ்ட்டையே உங்களுக்கு சொன்னேன். பிஎல்ஓக்கு மேலே அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு போகும். அதே மாதிரி எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸுக்கு போகும். அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு போகும். இவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா தேர்தல் ஆணையத்திட்ட இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம். இது சிஸ்டம் வந்து மாநில அரசு அதிகாரிகள். நம்ம இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற திமுகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்கள் அதான் சொல்ல வரீங்க. திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க 10 பேர் போகிறாங்க, 20 பேர் போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வீடுங்களுக்கு போகிறதுன்றது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. அப்படி போக இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் யாரை அங்கீகரித்திருக்கிறதோ, இப்போ நாங்கள் வந்து இப்போ இவருடைய பூத்தில் பிஎல்ஏ 2 அப்படின்னு போட்டோம்னா அந்த பிஎல்ஓ இவர் சொல்வதை இவருடன் தான் அவர் கோஆர்டினேட் செய்ய வேண்டும்.
10 பேர் போகிறாங்க 12 பேர் போகிறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் அஃபீஷியலாக கிடையாது. அதுதான் விஷயம், அதிகாரப்பூர்வமாக கிடையாது. அப்படி போய் இவருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் அந்த பிஎல்ஓவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றால் இவர் தேர்தல் ஆணையத்திடம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அகைன் தேர்தல் ஆணையம்னா யார்? மாநில அரசு அதிகாரிகள் தான். நான் மறுபடியும் இந்த அரசு மாநில அரசுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இதை பொறுப்போடு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறக்கூடாது அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம் பீகார், தமிழ்நாட்டை விட அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பீகார், தமிழ்நாட்டை விட அதிக வாக்காளர்களை கொண்ட மாநிலம் பீகார். பீகாரில் SIR 1 எப்படி நடந்துச்சு? ராகுல் காந்தியோ MK ஸ்டாலினோ சொல்லலாம். ஆனால் இந்த SIRன்றது மாநிலத்துக்கு ஒன்று நடப்பதில்லை, ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் நடக்கிறது. அந்த வாக்கு சாவடியில் இப்போ அவர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குதுன்னு. அந்த ஒவ்வொரு வாக்கு சாவடியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய, ராகுல் காந்தியினுடைய கட்சியினுடைய ஊழியர், தொண்டர் அல்லது அந்த பகுதியினுடைய தலைவர், அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, SIR சிறப்பாக நடைபெற்றது, எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான மேல்முறையீடும் இல்லை, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு. நடந்துச்சா இல்லையா? இதை விட பெரிய மாநிலத்தில் தேர்தல் முடிந்த பிறகு மறுநாள் ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆய்வில் இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் எந்த குழப்பமும் இல்லை, இந்த தேர்தல் மிக சிறப்பாக முறைகேடின்றி குறைபாடின்றி நடைபெற்றது, எங்களுக்கு இதனால் எந்த மேல்முறையீடும் இல்லை அப்படின்னு கையெழுத்து போட்டு, இங்கே மறு வாக்குப்பதிவு தேவையில்லைன்னு கையெழுத்து போட்டு எல்லாமே சிறப்பாக நடைபெற்றதுன்னு சொன்னது யார்? காங்கிரஸ்காரங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கோ அல்லது திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கோ தங்களுடைய தொண்டர்களின் மீது நம்பிக்கை இல்லையா? கட்சியினுடைய பிரதிநிதிகள் மீது நம்பிக்கை இல்லையா? எங்களுடைய அமித்ஷா அவர்கள் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டு, BLA 2 அவரும் தெரியுமா? அப்போது எல்லாரும் ஒன்று தான். ராகுல் காந்தி சொன்னாங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி முகவர் சொன்னாங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. ஆனால் அதே கையெழுத்தை ராகுல் காந்தியை நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. இப்போ புரியுதா? இது பொய்யர்களின் கூட்டம்னு இங்கேயும் அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கு. ஒரு சாதாரண எளிய நடைமுறையை அரசியல்படுத்துவதற்காக ஏற்கனவே இவர்கள், அவர் சொன்னார் பாருங்க, நிறைய பேரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அப்படி செய்து தங்களுக்கு தேவையான வாக்காளர்களை பெயர்களை பட்டியலிலே சேர்த்து தங்களுக்கு எதிராக இருப்பவர்களை நீக்கி இப்படிலாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதை இந்த SIR சரிப்படுத்தும். அதுக்கு நீங்கள் சொல்கிற கால அவகாசம் போதும், ஒரு மாதம் போதும். ஒரு BLOவுக்கு 30 குடும்பம் தாங்க, 300 குடும்பம் தாங்க, ஒரு நாளைக்கு 30 குடும்பம். முடியுமா முடியாதான்றது தான் கேள்வி. எந்த அரசியல் கட்சியும் முடியாதுன்னு சொல்லாது. இங்கே வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்தி நாளை தோற்றுவிட்டால் ஐயோ நாங்கள் இதனால தான் தோற்றோன்னு ஒரு நாடகம் ஆடுவதற்காக செய்யப்படுகிற விஷயம். எப்படியும் தோக்க தான் போகிறாங்க, அதற்காக செய்யப்படுகிற விஷயம். நன்றி.